வஸல்லம் என்பதை நாங்களும் நீங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய வீட்டில் உள்ள தாய்மார்களும் குழந்தைகளும் மனைவிகளும் எந்தெந்த இடத்திலே இருக்கின்றோமோ அவைகள் பள்ளிவாசல்களா இருக்கட்டும், வீடுகளா இருக்கட்டும், தொழில் செய்யும் இடங்களா இருக்கட்டும், பாதைகளாக இருக்கட்டும், பாடசாலைகளாக இருக்கட்டும், பயணங்களாக இருக்கட்டும், எங்கே நாங்கள் இருந்தாலும் நாங்கள் அதிகமாக ஸலவாத்தை கூறக்கூடியவர்களாக மாறுவோமா இல்லையா? அல்லாஹ்வின் நல்லடியார்களை கண்ணியத்துக்குரியவர்கள், ஆக இந்த தத்துவத்தை விளங்காமல் வெறுமனே இந்த பாடசாலைகளில் இருந்து இந்த ஸலவாத்தை பிடுங்கியவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களை கண்ணியத்துக்குரியவர்கள், ஒன்றுடைய நோக்கத்தை விளங்காமல் என்ன நோக்கத்துக்காக வேண்டி அதனை மக்கள் சிறுவர்கள் ஒன்று சேர்கின்ற இடத்தில் அந்த மனங்களிலே காதுகளிலே கேட்டு மனதிலே பதிய வைத்து அதனை வாழ்க்கையில் கொண்டு வந்து மறுமையிலே ஈடேற்றமடைய செய்வதற்காக வேண்டி எவ்வாறு எங்களுடைய முதியவர்கள் அதனை ஆரம்பித்தார்கள் என்பதை இடையிலே முளைத்த காளான்கள் இந்த சதிவலையை செய்வதற்கு காரணம் செய்தானுடைய ஊசலாட்டமாகத்தான் இருக்க முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களை கண்ணியத்துக்குரியவர்கள், ஏதோ விரும்பியமான உலக ஆதாயங்களுக்காக வேண்டி செய்து கொண்டிருக்கிறார்கள். திருமணங்களாக இருக்கட்டும், புதிதாக ஒரு பிதிகத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, டேட் பிக்ஸ் பண்றது, ஒரு 10-20 லட்சம் 5 லட்சம் 4 லட்சம் வீணாக இஸ்ராஃப் செய்வது. ஏற்கனவே கட்டடங்களை கட்ட வேண்டும், வளவுகளை வாங்க வேண்டும், மாப்பிள்ளை எடுக்க வேண்டும். இந்த பெண்கள் கஷ்டப்படுகின்றார்கள், பெண்களை விட்டு தாய் தாப்பன் கஷ்டப்படுகின்றார்கள், வாழ்க்கை சுமை தலைக்கு மேல் இருக்கிறது. எங்கு கட்டடங்களை கட்டுவது, எங்கே இந்த பெண்களை திருமணம் முடித்து கொடுப்பது? அதே போல வாலிபர்களும் அவர்களும் உழைத்து களைத்து அவர்கள் வயதான பின்னர் அவர்கள் ஒன்றுமில்லாமல் வருங்கையோடு குறிப்பிட்ட ஒரு சம்பளத்தோடு வாழ்கின்றவர்கள் இவ்வாறு சிக்கி சின்ன பின்னமாக